சங்கீதம் 68ஆம் சங்கீதத்தின் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 68ஆம் சங்கீதம் 20வது வசனம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. கண்களை மூடி ஆண்டுடைய கரத்திலே இந்த வார்த்தையை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். அடியர்கள் அதை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய மக்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பேசுகிறவர்கள் நீங்களல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமயத்துக்கேற்ற கல்விமானி நாவை தந்து வார்த்தைகளை அருளுகிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. வந்தவனமாய் அல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்குவதாக உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறுபடியுமாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு தப்பும் வழி உண்டு. அல்லேலூயா. மரணத்திற்கு நீங்களாகும் வழி ஆண்டவராகிய கர்த்தரால் உண்டு என்ற காரியத்தை இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 8வது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அநேகர் கேள்வி கேட்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பரலோகத்துக்கு சிலர் போவதற்கு வேற ஏதாவது வழி உண்டா, வேற ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, மரணத்துக்கு தப்புவதற்கு வேற வழி ஏதாவது உண்டா என்று கேட்பார்கள். உலகத்தில் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கு மட்டும் என்ன இல்லை, இன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. அது நம்ம ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முதியவர் ஒருவரிடத்தில் வந்து கேள்வி கேட்டாராம். என்ன கேட்டாராம்? அவர் பிழைப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் குறுக்கு வழியில் தான் அவர் என்ன செய்வார், செயல்படுவார். எந்த ஒரு காரியம் நடக்கணுனாலும் பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ எப்படியோ அவருடைய காரியத்தை குறுக்கு வழிகளில் என்ன செய்வார், செயல்படுத்துவார். இப்போ அந்த முதியோர் வந்து கேட்குறாரு, மரணத்துக்கு தப்புவதற்கு இல்லாவிட்டால் பரலோகத்திற்கு போவதற்கு, பாவத்திற்கு தப்புவதற்கு ஏதாவது குறுக்கு வழி உண்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம், கேட்டாராம். அந்த முதியவருக்கு பதில் சொல்லப்பட்டு தான், பரலோகத்துக்கு போவதற்கும் மரணத்துக்கு தப்புவதற்கும் குறுக்கு வழியே கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன வழி உண்டு? சினிமா பார்க்க போகிறாங்க, நீங்கள் போக மாட்டீங்க, உலகத்தார் போவாங்க. அப்படி போகும்போது டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுக்கிங்க, பிளாக் டிக்கெட் எடுத்தாது என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. போனவங்க அனுபவத்தோடு அப்படி சொல்கிறாங்க பாருங்கள். கிடைக்காட்டா கூட என்ன செஞ்சுருவாங்க, அதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது. ஆனால் மரணத்துக்கு தப்புவதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு, பாவத்திற்கு தப்புவதற்கு வேறு வழியே கிடையாது. யார் வழி? ஆமென். ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் ஒருவர் தான் வழி. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேற வழியே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு தப்பும் வழி உண்டு. அவரால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், மரணத்துக்கு தப்ப முடியும். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, தானம் தர்மம் செய்தா என்ன செஞ்சிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம், தான தர்மம் செஞ்சா. சிலர் நினைக்கிறாங்க, சொல்லுவாங்க, நான் செத்த பிறகு தான் தெரியும் என்னை பற்றி,
நான் அவ்வளோ நற்கிரியை செஞ்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. எந்த நற்கிரியைகளும் நம்மளை எங்கே கொண்டு போவாது? அதற்குரிய பலனை இங்கே தேவன் தந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சிலர் தான தர்மம் செய்கிறாங்களா செய்யலையா? 100 பேருக்கு அன்னதானம். சூப்பர். 100 பேருக்கு என்ன தானம்? அன்னதானம் போடுறாங்க. 100 பேருக்கு வேட்டி சட்டை சேலை எடுத்து கொடுத்துட்டா என்ன நடக்கும்? என் பாவெல்லாம் மன்னிக்கப்படும். சிலர் தன்னுடைய குற்றத்தை மூடுவதற்கு எதேதோ செஞ்சு மறைச்சிடுறாங்க. பாருங்க, தான தர்மங்களோ நற்கிரியைகளோ சிலர் நினைக்கிறாங்க நிறைய காணிக்கை அள்ளி கொடுத்துட்டோன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். போக முடியுமா? முடியாது. நீ கொடுக்கறதுக்கு தக்க பலனை 100 கர்த்தர் இங்கே கொடுத்து உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படி என்றால் மோட்சத்திற்கு போவதற்கு, பரலோக ராஜ்யம் போவதற்கு வேறு வழி கிடையாது. ஹல்லேலூயா. யார் மட்டும்தான் வழி? இயேசு மட்டும்தான் வழி. ஹல்லேலூயா. இயேசு ஒருவரே, அவரே வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சங்கீதம் 68:20 வாசித்தோம். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு, மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று சொல்லி, இந்த நாளிலும் அந்த வழிகள் என்ன? மரணம் எப்படி சம்பவித்தது? எப்படி வந்தது? மரணம் எப்படி வந்தது? மரணத்தை தேவன் உண்டாக்கவில்லை. மரணத்தை தேவன், அவர் மனிதனை படைத்தார், சகலவற்றையும் சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார், ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொன்னார், புசித்து குடிங்கள் என்று சொன்னார், பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். ஆனால் நமக்கொண்டு ஒரு மரணத்தை ஆண்டவர் என்ன செய்யவில்லை? நியமிக்கலை. தெரியுங்களா எல்லாருக்கும் நன்கா? மரணத்தை ஆண்டவர் என்ன செய்யல? நியமிக்கலை. ஆனால் மனிதனை மண்ணினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். மனிதனை என்ன செய்தார்? உண்டாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு ஊற்றின போது அவன் ஆத்துமாவாக மாறிவிட்டார். இப்போ அந்த மனுஷனுக்கு அழகான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். அது என்ன தோட்டம்? அழகா பதில் சொல்றீங்க, சூப்பர். என்ன தோட்டத்தை உண்டாக்கினாரு? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் ஆண்டவர் யாரை வச்சாரு? தமது சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை, ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணி, என்ன துணையை உண்டு பண்ணாரா? உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன துணை? அல்லேலூயா. என்ன துணை? எப்படி இருந்தாலும் அது என்ன துணை? ஏற்ற துணை. அது யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அல்லேலூயா. ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ அவங்கள தோட்டத்தில் வச்சு ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அனுபவித்து சந்தோஷமாக இருங்க, பண்படுத்துங்க, தோட்டத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி வைத்தார். ஆனால் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஒரு கட்டளை கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். எல்லாத்தையும் புசிக்கலாம். எத்தனை சொன்னாரு? சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று மரணம் உனக்கு வந்தே வரும்னு சொன்னார். எப்ப சொன்னாரு? நான் உனக்கு சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை உண்டாக்கத்தக்க அந்த கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. அப்படி புசிக்கும் நாளிலே நீ என்ன செய்வ? சாகவே. சாவானா என்ன அர்த்தம்? கண்டிப்பா நீ மரிப்பாய் அப்படின்னு அர்த்தம். சாகவே சாவாய் என்று சொன்னான். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். 3ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த ஆள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டார். யார் அவர்? அவருக்கு போய் இவ்வளோ மரியாதை கொடுத்து சொல்கிறீங்களா? பாஸ்டமான மாதிரி பார்க்குறீங்க. பயங்கரமான ஆள் உள்ளே வந்துட்டார். வந்து சொன்னாங்க, பல கேள்விகளை ஏவாளிடத்தில் என்ன செஞ்சு அந்த பிசாசானது கேட்டது. அப்போ கேட்டுட்டு சொல்லுச்சு,
ஆதியாகமம் 3:4-5 நீங்க வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாத்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்டா வந்து சொல்லுது. ஆண்டவர் சொன்னாரு, நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தால் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. சாத்தான் வந்துட்டு சொல்லுது, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தால் நீங்க சாக மாட்டீங்க, நீங்க அவரை போல என்ன செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க. அதுக்கு தான் உங்களை இப்படி சொல்லி வச்சுட்டார் அவரு, நீங்க சாகவே சாவதில்லை என்று சொன்னார். இப்போ இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்ன கட்டளையை என்ன செஞ்சிட்டாங்க, மீறிட்டாங்க. ஆனால் சாத்தான் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நம்மளும் தேவரை போல ஆகலாமா நினச்சி என்ன செஞ்சாங்க, புசித்தார்கள். புசித்த போதுதான் ஆண்டவர் அவர்களை தோட்டத்தை விட்டு என்ன செய்தார், வெளியேற்றினார். அப்போதான் மரணம் சம்பவித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, நீ கட்டளையை மீறி விட்டால் நீ என்ன செய்வாய், சாகவே சாவாய் என்று. முதலாவது ஆத்துமா மரித்து போய்விட்டது. முதலாவது என்ன மரித்து போய்விட்டது, ஆத்துமா மரணம். அதோடு சேர்ந்து சரீர மரணத்தையும் ஆண்டவர் கட்டளை, மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே போவாய் என்று சொல்லி சாப வார்த்தைகளை ஆண்டவர் போட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பாருங்க, எப்படி மரணம் உள்ளே வந்தது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவ கட்டளையை மீறி கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தபடியினாலே மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா. எப்ப வந்துச்சு மரணம், கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது, கட்டளை வார்த்தை கீழ்ப்படியாமல் போன போது மரணத்தை தேவன் என்ன செய்தார், அனுமதித்ததாக நாம் பார்க்க முடியுது. அப்படி என்றால் ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை மனுஷர்களும் மரணத்துக்கு நேராக தான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்த்தால், இந்த மரணத்தினால் மனுக்குலத்தில் உண்டான பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தினால் மனுக்குலத்துக்கு உண்டான பாதிப்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆத்மாவும் சரீரமும் செத்து போகிறதுக்கு ஏதுவாய் விட்டது. தேவனை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். எதை விட்டு பிரிந்தார்கள், ஒவ்வொரு நாளும் தோட்டத்தில் வந்து யார் உலாவினது, தேவன் உலாவினார். ஒவ்வொரு நாளும் தோட்டத்தில் வந்து உலாவி, ஆதாமே நீ எப்படி இருக்கிற, ஏவாள் எப்படி இருக்கீங்க, தோட்டத்தை எப்படி பண்படுத்துறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, புசித்தீங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வந்து தோட்டத்தின் நடுவிலே என்ன செய்தார், உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாமல் போன போது, ஆதியாகமம் 3:23-24 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:23-24. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை தோட்டத்தை விட்டு முதல்ல என்ன செஞ்சிட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். எதை விட்டு விரட்டப்பட்டார்கள், தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். தேவனோடு உள்ள உறவிலிருந்து விலகிவிட்டார்கள். ஆத்துமா மரணம் அடைந்து விட்டது. எதன் காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க சாத்தானுக்கு செவி கொடுத்து எஜமானாய் வைக்க வேண்டிய இயேசுவை தள்ளிவிட்டு சாத்தானை அவர்களுக்கு என்னவா மாற்றிட்டாங்க, இவன் வார்த்தை தான் நமக்கு சரியா இருக்குன்னு சொல்லி அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவர்கள் மகிமையை என்ன செஞ்சிட்டாங்க, இழந்து போய்விட்டார்கள். இப்போ இதனால கிடைச்ச பலன் என்னன்னா, மரணம், தேவனை விட்டு பிரிவு, அவரோடு உறவாட முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமையை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்,
இழந்து போய் விட்டார்கள். சரி, இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலகம் மனிதர்கள் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே இந்த மரணத்தின் நின்று மனுஷனுக்கு ஜெயிப்பதற்கு இயேசு என்ன செய்தார்? மரணத்தின் நின்று மனிதனை தூக்கி எடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணார்? இயேசு என்ன செய்தார்? அந்த மரணத்தின் நின்று நமக்கு ஜெயத்தை நம்ம பார்த்தோம்ல. இப்போ ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம் அந்த வசனத்தில். அதான் இன்னைக்கு தலைப்பு, மரணத்துக்கு ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. அப்ப இயேசு இந்த மரணத்தின் நின்று நம்மை விடுதலையாக்க அவர் என்ன செய்து முடித்தார்? என்ன செய்து முடித்தார்? மரணத்தை ஜெயித்தார். சூப்பர். மரணத்தை என்ன செய்தார்? ஜெயித்தார். தன் ஜீவனையே என்ன செய்தார்? நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. எங்க கொடுத்தார் ஜீவனை? எப்படி கொடுத்தாரு? கல்வாரி சிலுவையிலே மரணத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:4 சீக்கிரமாக வாசிக்கலாம். நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மனிதர்கள் இப்படியே மரணத்தில் அழிந்து நரகம் போய்விடக் கூடாது என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் எதற்காக வந்தார் என்றால், நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை மரணத்தினின்று விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தீத்து எழுதின புஸ்தகம் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், வாசித்து பாருங்கள் சீக்கிரமாக. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கலாத்தியர்களை பார்த்தோம். நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்துவிலே பார்க்கிறோம், நம்முடைய அக்கிரமங்களில் நின்று நம்மை மீட்கும்படியாக, நாம் நற்கிரியை செய்யும்படியாக, நாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக அவர் கல்வாரியிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5:27 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக வாசிக்கலாம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி ஒப்பு கொடுத்தார்? தம்மை பரிசுத்தமாய் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு. இந்த மனிதர்கள் செய்த அந்த பாவத்தினால் வந்த மரணத்தின் நின்று தேவன் நம்மை பாவத்தின் நின்று அக்கிரமத்தின் நின்று பிழைகள் குறைகள் குற்றங்களை மன்னிக்கும்படியாக அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரித்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. ஏன் அவர் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரத்தம் சிந்தப்படணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்துச்சு? ஆடுகள் மாடுகள் புறாக்கள் பலி செலுத்தப்பட்டு அந்த இரத்தத்தை தோய்த்து அவர்களுடைய தலைகளில் தெளித்த போது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆசாரியர்கள் சொல்ல, இவர்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில்
இயேசு சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சுமந்தாரா? கல்வாரியிலே சுமந்து ரத்தம் சிந்தி எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு ஒரு மீட்பை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா இனிமேதான் என்ன செய்ய போகுது? நடக்க போகுது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரா? விழுங்கலியா? ஜெயிச்சிட்டார். அல்லேலூயா. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 வசனங்களை வாசிக்கலாம். மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் என்னது? மரணத்துக்கு காரணம் என்னது? கூர் என்னது? பாவம். வாசி, இந்த பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கும்படியாக இயேசு கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. பாவத்தின் கூர் மரணம், பாவம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் நின்று மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால அவர் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, கல்லறைக்குள் இல்லை அவர். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னனேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவிக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் மரணத்தை ஜெயித்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதனால நமக்கு மரணம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் மனிதனால் உண்டானது. அந்த மரணத்தினால் வந்த விளைவு என்ன? அந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு இயேசு கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டார். அல்லேலூயா. மரணமே, அதனால தான் சவாலிட்டு சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். மரணமே, உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லிக்கிட்டே வந்தவர் சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர், பாவத்தின் கூர் மரணம். அதை இயேசு பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதல்களை, சகலவற்றையும், உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை எல்லாம் ரத்தம் சிந்தி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து நம்முடைய பாவங்கள் அத்தனைவற்றை என்ன செய்தார்? கழுவி விட்டார். இப்ப நம்ம சொல்லலாம், மரணமே உன் கூர் எங்கே? நாங்க மரணத்தை யாரால்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு மரணத்தை ஜெயித்தார். நம்ம தலைவர் ஜெயித்தார்னா நம்ம ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமா? யாருமே பதில் சொல்ற மாதிரி தெரியல. மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு, நானும் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன் என்று சொல்லுறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா என் அப்பன் இயேசு உயிர்த்தார், மரணத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்றால், மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் மறுரூபமாக்கி கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. கல்லறைகள் திறக்கப்படும், நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே என்ன செய்யப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு தப்பும் வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஹல்லேலூயா. இப்போ இயேசு ஜெயிச்சிட்டார். இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? மரணத்தை ஜெயிச்சிட்டார். இப்போ நீங்களும் நானும் மரணத்தை என்ன செய்யணும்? ஜெயிப்பதற்கு
வழி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தில். ஹல்லேலூயா. மரணத்திற்கு தப்பும் வழிகள் என்ன? மரணத்துக்கு தப்பும் வழிகள் என்ன? வாசிக்கலாமா? பாவத்தினால் வருகிற மரணத்துக்கு தப்பி நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால் வேதம் வழி சொல்லுகிறது. இந்த வழியில் நடந்தால் நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அது என்ன வழி? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் உண்டு. பாவம் செய்கிறவங்களுக்கு வேலை செஞ்சால் என்ன உண்டு? சம்பளம் உண்டு. கூலி உண்டா இல்லையா? கூலி கொடுக்காம விடுவீங்களா? வேலை செஞ்சால் கண்டிப்பாக கூலி உண்டு. அதே போல் பாவம் செஞ்சால் கண்டிப்பாக கூலி உண்டு. அல்லேலூயா. இவங்க கண்ணுக்கு தப்பிட்டேன், அவங்க கண்ணுக்கு தப்பிட்டேன், இவங்கள மறைச்சிட்டேன், அவங்கள மறைச்சிட்டேன், ஓ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. செய்த பாவத்திற்கு தக்க கூலி உண்டு. அது என்ன தெரியுமா? பாவத்துக்கு சம்பளம் மரணம். எது பாவம்? பாவம் என்றால் என்ன? அநீதி எல்லாம் பாவம். நீதியை பற்றி வேதம் சொல்லுது, அநீதியை பற்றியும் வேதம் சொல்லுது. அப்ப நீதியின் கிரியைகளை நாம் செய்தால் மரணத்துக்கு தப்பலாம். அநீதியான கிரியைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே என்ன சம்பவிக்கும்? அது பாவம். அந்த பாவத்துக்கு சம்பளம் என்னது? பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? நியாய பிரமாணத்தை மீறுவதே, நியாய பிரமாணங்களை மீறுவதுதான். நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? நியாய பிரமாணம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரமாணம் வேணுமா வேண்டாமா? பிரமாணத்தினால தான் பாவம் எது, நீதி எது, அநீதி எது, அட்டூழியம் எது, அக்கிரமம் எது, எல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ இந்த நியாய பிரமாணத்தை நம்ம மீறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னவா மாறிடுது? பாவமாக மாறிடுது. அப்போ அந்த பாவத்துக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் மரணம். பிறகு தீய நோக்கம் கரெக்டாக இருக்கணும். நோக்கம் நம்ம ஆராதிக்கிறது பெருசு இல்லை, ஒழுங்காக வர்றதெல்லாம் பெருசு இல்லை. நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறங்க தான் ஆண்டவர் பார்க்குறார். என்ன எண்ணத்தில் ஆராதிக்கிறோம், என்ன எண்ணத்தில் தேவனை செயல்படுறோம், தேவனுடைய கிரியைகளை எப்படி செய்கிறோம், யாருக்காக ஊழியம் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், எல்லா நோக்கத்தையும் அறிந்தவர் யாரு? இயேசு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் தீய நோக்கம் பாவமாம். இந்த பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அது என்னவா முடியும்? கடைசியில் மரணம். ஹல்லேலூயா. ஆனால் அதே வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கிடைக்குது நமக்கு? யாரால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்குது? இயேசு கிறிஸ்துவால். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தேவனுடைய கிருபை வரமோ. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபையினாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை முற்றிலும் அடிமையாய், நீர்தான் என் எஜமான், நான் உமக்கு அடிமை என்று யார் யார் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அத்தனை பேரும் மரணத்திற்கு தப்பி நித்திய ஜீவனை அடைய முடியும். ஹல்லேலூயா. உலகத்தில் ரெண்டே வழிதாங்க இருக்கு. உலகத்தில் ரெண்டே வழி தான் இருக்குது. வேதமும் ரெண்டு வழியை தான் சொல்லுது. ஒன்று நித்தியத்துக்கு போகிற வழியில் செல்லணும், இல்லைன்னா ஒன்று நரகத்துக்கு போகிற வழியில் செல்லணும். ஆண்டவர் சொன்னார்ல, இடுக்கமான வாசல் விசாலமான வாசல். ரெண்டு வாசலில் ஒரு வாசல் வழியாக தான் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? பிரவேசிக்க முடியும். அப்படி என்றால் நாம் எந்த வாசலில் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம்? இடுக்கமான வாசல் வழியாக போகிறோமா, விசாலமான வாசல் வழியாக போய் கொண்டிருக்கிறோமா? யாருக்கு இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் யாருக்கு அடிமைகளாக இருக்கோம்? சிலர் பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் தேவனுக்கு அடிமையாக இருப்பாங்க. பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மரணம்.
ஆனால் தேவனுக்கு அடிமைகளாய் நாம் ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு கிடைப்பது பரிசுத்தம். முடிவு என்னது கிடைக்கும்? நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறப்போ இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு கிடைப்பது, இந்த உலகத்தில் கிடைப்பது பரிசுத்தம் உண்டாயிக்கொண்டே இருக்கும். நமக்கு முடிவு நித்திய ஜீவன், மரணம் அல்ல, நித்திய ஜீவனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கு. அதான் சொன்னார், பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்கிறது? மரணமா இருக்கு. நிச்சயம் பாவம் செய்தவர்களுக்கு அவங்க எஜமான் சம்பளம் கொடுப்பார். அவங்க எஜமான் யாரு? பாவம் செய்யறவங்களுடைய எஜமான் யாரு? பிசாசு. அந்த பிசாசு சம்பளம் கொடுக்கும். அதுதான் என்னது? என்ன கொடுக்க போகுது? மரணத்துக்கு கொண்டு போயிடும். 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? தள்ளப்படுவார்கள். நீங்க தப்புவிக்கப்படணுமா? தள்ளப்படணுமா? நீங்க தேவனுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எஜமானாய் வைத்து அவர் சொல்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் எசேக்கியேல் 18:4-20 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். சாகுன்னு போடல, ஆமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் சொல்லப்பட்ட பாவத்துக்கு பாருங்க. எசேக்கியேல் 18:4-20 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு, அதிலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தானாவே தன் சுய இச்சையினாலே என்ன செய்யப்படுறான்? இழுக்கப்படுறான். கர்த்தருக்கு நியமிக்கல, இவனே போய் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு அதிலே சிக்குண்டு என்ன செய்யப்படுகிறான்? சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனை ஆண்டவர் கொடுக்கிற சோதனை அல்ல, இது அவனே இழுத்து வைக்கிற சோதனை, அவர்களே இழுத்து வைக்கிற சோதனை. அந்த சோதனையிலே சிக்குண்டு அதனாலே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? சோதிக்கப்படுகிறார்கள். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது என்னத்தை பிறப்பிக்கும்? மரணம். மரணம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. அது என்னதுங்க? நிச்சயம் பாவம் செய்தவங்களுக்கு ஒரு கூலி கிடைக்கும். அதுதான் கடைசியில் நரகமாகிய மரணத்துக்கு, நித்தியமாய் அழியக்கூடிய அழிவுக்கு உங்களை என்ன செய்யும்? கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. ஆதாம் கீழ்ப்படிந்திருப்பான் என்று சொன்னால், ஆண்டவர் வச்ச அந்த பரீட்சையில் ஜெயிச்சிருப்பான் என்று சொன்னால், ஆண்டவர் அவனுக்கு நித்திய ஜீவனை என்ன செஞ்சிருப்பாரு? கொடுத்திருப்பாரு. ஆனால் அந்த பரீட்சையில் அவன் என்ன செய்யல? வெற்றி பெறலை. நமக்கும் சோதனைகள் வரும்போது நாம் ஜெயிக்கணும். அதில் என்ன செஞ்சிடக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுத்து விட கூடாது. நாம் தவறான எஜமானாகிய பிசாசை தெரிந்து கொள்ளக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு என்னவாக மாறணும்? அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து தேவனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எஜமானாய் வைத்து அவர் சொல்லுவதுபடி நாம் நடப்போம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயம் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய கிருபை வரமோ. இவ்வளவு நேரம் பார்க்கிறோம், பாவத்துக்கு சம்பளம் மரணம். அப்ப தேவன் நமக்கு அளித்த கிருபை என்ன? தேவன் கிருபை யாருக்கு கொடுக்கிறார்? தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படுவது கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுவது கிருபை. இன்றைக்கு தேவன் நம்மை கிருபையினால் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் ரட்சிக்கல, நம்முடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் நம்மளை ரட்சிக்கல, நம்முடைய குடும்ப கொல கோத்திரம் ஜாதியின் அடிப்படையில் நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கல. அவர் தகுதி இல்லாத நம்மை தம்முடைய கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது யாரால் உண்டானது? தேவனுடைய ஈவு, கிருபை, கிஃப்ட். நம்மளுக்கு ரட்சிப்பை இலவசமா தந்திருக்காருங்க. இங்க அத்தனை பேர் ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? இல்லை. லஞ்சம் கொடுத்தீங்களா? இல்லை. நமக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாய் தந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவரே நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா.
பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றதுனால நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்மை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ரோமர் 3:24 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 20, நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்மை ரட்சித்து நீதிமான்களாக்கி அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறார் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது மரணத்துக்கு தப்பணும்னா கிருபையினாலே தப்புகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவத்துக்கு சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கும் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இது கூலி இல்ல. கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன் கூலியாய் கர்த்தர் தரல, கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தந்தா? நீங்க நித்திய ஜீவன் அடைவதற்கு எவ்வளவு நற்கிரியை செய்தோம், எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்தோம், எத்தனை பேருக்கு ஆதரவாய் இருந்தோம், எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டோம் என்பதல்ல, நாம் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கும் போது, கிருபையினால் நமக்கு தந்தார அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளும் போது, அந்த நீதியின் கிரியைகளை காத்துக்கொண்டு நீதிமான்களாய் வாழும்போது நமக்கு நிச்சயம் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த வாலிபன் பெரிய பணக்காரன். அப்போ ஆண்டவர் சொன்னார், எப்பா, கற்பனையை என்ன செய்வாயாக, கை கொள்வாயாக. அவன் சொல்றான், நான் சிறு வயதிலிருந்தே எல்லா கற்பனையும் நான் என்ன செஞ்சுட்டு வரேன் ஆண்டவரே, நான் கை கொண்டு தான் வர்றேன் அப்படின்னு சொன்னான். சிறு வயதிலிருந்தே கை கொண்டு வருகன்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விற்று நீ கொஞ்சம் ஏழைக்கு என்ன செய்ப்பா, கொடுன்னு சொன்னார். அவன் எப்படி போனானா, எப்படி போயிட்டானா? ஆமாம் சகோதரமாரெல்லாம் கவனிங்க, அவன் துக்கத்தோடு போயிட்டான். எப்படி போயிட்டான்? காரணம் என்ன? அவன் எஜமான் யார் தெரியுமா? துட்டு, பணம். அவன் யாரா இருந்தான்? பணக்காரனாக தான். ஆண்டவர் சொன்னார், பணக்காரன் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொன்னார். இவனுக்கு அது கஷ்டமாயிடுச்சு. இவன் உடனே என்ன செஞ்சிட்டான்? துக்கமுகமா போயிட்டான். இன்னைக்கு அநேகருக்கு எஜமான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? வேலை, துட்டு, பணம். இருதயமெல்லாம் எது மேலே தான் இருக்கு? சம்பாதிக்கணும் 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 சம்பாதிக்கணும். இன்னும் நிறைய பணத்தை என்ன செய்யணும்? சேர்க்கணும். சிலருக்கு சொந்தக்காரவங்க தான் எஜமான். என்ன செய்யணும்னு நினச்சாலும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி, இல்லை எங்கள் சொந்தக்காரவங்க எங்கள் அத்தையை கேட்கணும், எங்கள் மாமாவை கேட்கணும். யார் அவங்களுக்கு எஜமான்? சொந்தத்தை வைக்கிறது. சிலர் தங்கள் எஜமான்களாகிய மனித எஜமான்களை என்ன செய்கிறது? வைக்கிறது. நாம் யாரை எஜமானா வைத்து யாருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் நம்மை அடிமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையின் அடிப்படையில் அவர் கொடுக்கவில்லை, அவருடைய கிருபையின் அடிப்படையிலே நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஆமென். பாவத்துக்கு சம்பளம், ஆனால் நீதியின் கிரியைக்காக கிருபையினால் நமக்கு கிடைக்கப்படுவதோ நித்திய. கிருபைனா என்ன தெரியுமா? கிஃப்டா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் கர்த்தர் கொடுப்பா. ஆமென். கிருபையாய் கொடுப்பா. அதனால தான் சங்கீதம் 86:13 நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். சங்கீதக்காரர் சொல்லுவார், தேவன் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, அவர் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிருபை பாராட்டி, நிறைய கிருபை பாராட்டினார் தாவீது ராஜாவுக்கு. ஆனா அவர் சொல்றாரு, தேவன் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, ஏனென்றால் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தார். கிருபையிலே பெரிய கிருபை நமக்கு என்ன தெரியுமாங்க? நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை நரக பாதாளத்துக்கு தேவன் தப்புவித்து கிருபையாய் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அது சம்பளமாய் கொடுக்கப்படவில்லை, கூலியாய் கொடுக்கப்படவில்லை. தேவன் ஆகிய கர்த்தர், தேவனுடைய கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் ஜீவன் கொடுத்ததினால் நமக்கு கிடைத்த மேன்மை. அல்லேலூயா. ஒருவர் ஒரு முறை மரித்து பரலோகம் போயிட்டாராம். பரலோகம் போய் பரலோக வாசலில் நிற்கும்போது காபிரியேல் தூதன் கேட்டாராம் அந்த மனுஷனை பார்த்து, நீங்கள் எந்த அடிப்படையில் பரலோகத்துக்கு வந்திருக்கீங்க, பரலோகத்துக்கு சேர்ப்பதற்கு உன்னிடத்தில் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தூதன் என்ன செய்தாராம், கேட்டாராம். இவர் யோசிச்சுட்டே இருந்தாராம், என்ன சொல்றது, என்ன தகுதியை சொல்றது. வாரம் நான் கரெக்டாக என்ன செய்வேன், சர்வீஸ்க்கு போயிட்டேன், கரெக்டாக என்ன பண்ணேன், காணிக்கெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன், வாரம் சர்ச்சுக்கு போனேன்னு சொல்கிறதா, கரெக்டாக காணிக்க கொடுத்தேன்னு சொல்கிறதா, இல்லை டெய்லி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறதா, எதை சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எதை சொன்னால் இவர் என்ன சொல்லுவார்னு யோசிச்சுட்டு ஒரே வார்த்தையில் சொன்னாராம், நான் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரியில் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டதினால நான் இன்னைக்கு நித்திய ஜீவனை பெறுகிற தகுதியை வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். பாருங்க, உடனே பரலோக வாசல் என்ன செஞ்சிருச்சான், திறந்துருச்சான். அல்லேலூயா. இதுக்கு நமக்கு எந்த தகுதியும் தேவையில்ல, கிருபை மட்டும் போதும். ஒன்று தகுதி வேணும், நான் ஆண்டவருக்கு அடிமை. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நாம் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும், சுதந்தரிக்க முடியும். பாவத்துக்கு தப்பும் வழி கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் என்னங்க, மரணம். அல்லேலூயா. ரெண்டாவதாக நேரம் போய்கொண்டே இருக்கிறது. நாம் ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள போய் முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. மாம்ச சிந்தை என்னது, மரணம். பாவம் செஞ்சா மட்டும் மரணம் அல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, மாம்ச சிந்தை மரணம். ஒரு மனிதன் ஒன்று ஆவியில் சிந்திக்கணும், இல்லாட்டா ஒரே மூளை தான் நம்ம கொடுத்துருக்கிறார். ஒன்று நல்லதை சிந்திக்கணும், இல்லைன்னா கெட்டதை சிந்திக்கணும். ஒன்று மாம்சத்தில் யோசிக்கணும், இல்லாட்டால் ஆவியில் சிந்திக்கணும். மாம்ச சிந்தையின்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், மரணம் சம்பவிக்கும். அப்போ உள்ளான மனுஷன் எப்போதும் தேவனை என்ன செய்யணும், பிரியப்படுத்துறதா, தேவனுடைய சிந்தையை பற்றியே யோசிக்கிறதா இருக்கணும். இப்போ மாம்ச சிந்தை நமக்கு என்ன கொண்டு வருது, மரணத்தை கொண்டு வருது. உலக மனிதர்களுடைய விருப்பம்லாம் எப்போவுமே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், கற்பனை பண்ணி இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் யோசித்து அவங்க செயல்படுவாங்க. எந்த யோசனை நம்ம அதிகமாக இருக்குதோ அதுதான் உங்களையாக இருந்தாலும் சரி, உலக மனுஷர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆளுகை செய்யக்கூடியது. நம்முடைய சிந்தனை தான் நம்மளை அதிகமாக என்ன செய்யும், ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் தங்களுடைய சிலர் பார்த்ததெல்லாம் நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு உலக மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பாவம் பெருகிறதுக்கு காரணம் என்ன, பார்த்ததெல்லாம் அனுபவிக்கணும், நினச்சதெல்லாம் செய்து முடிக்கணும். அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு அதனால் பாதிப்பு வந்துட்டாலும் பரவாயில்ல, நினச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலக மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் இந்த மாம்ச சிந்தைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இயேசு சொன்னார், மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாக இருக்கும். மாம்ச சிந்தை உள்ளவர்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானது. என்ன இச்சை, ஆசைக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மாம்சத்தின் இச்சையை தேவன் உண்டாக்கவில்லை. மாம்சத்தின் இச்சை பார்க்கிறதெல்லாம் இச்சையெல்லாம் கண்களின் இச்சை.
தன்னறியாத ஒரு பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகத்தில் உள்ளவைகள் இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது எங்க உண்டாயிற்று? உலகத்தினால் உண்டாயிற்று. அப்ப இதை சிந்திக்கிறவன் யாரு? உலக மாம்ச சிந்தை உள்ளவன். இந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது உலகத்தில் உண்டானவைகள். இது ஒருபோதும் தேவனால் என்ன செய்யப்படவில்லை? உண்டாக்கப்படவில்லை. அப்படி என்றால் வேதம் நமக்கு சொல்லுது, இந்த மாம்ச சிந்தை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, மாம்ச சிந்தை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதே ரோமர் நிருபத்திலே அழகாக நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பகை மாம்ச சிந்தை. உங்களுக்கு இப்படியே சொன்னா புரியாது. மாம்ச சிந்தைன்னா சிந்திக்கிறத தான் செயல்படுத்துவோம். அதை தான் கலாத்தியர் பட்டியலிட்டு கலாத்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிய சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகள். களியாட்டுக்கள் எப்பொழுதும் விளையாட்டில் இருப்பது. கொலைகள், வெறிகள், வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, பகை, விரோதம், எரிச்சல், இதெல்லாம் என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. இதற்கு எந்த சிந்தையுமே இதில் வரல. பாஸ்டமா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. எல்லாருக்கும் அடிக்கடி எது வந்து போகுது? மாம்ச சிந்தை. அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை உள்ளவன் தேவனை என்ன செய்வானா? பகைக்கிறான். எங்க ஆண்டவரை பகைச்சிட்டோன்னா நம்ம நிலைமை என்ன? யோசித்து பாருங்க. அவரை பகைக்கக்கூடிய அளவில் இந்த மாம்ச சிந்தை நம்மளை என்ன செஞ்சிருது? கொண்டு போகுது. ஆலயத்துக்கு வர்றோம், தவறாம வந்துடுறோம், தேவனை துதிக்கிறோம், தேவனுக்கு கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆனால் நம்முடைய எண்ண சிந்தை மட்டும் வேற லெவல்ல இருக்கு. எண்ண சிந்தை மட்டும் காணிக்க கொடுக்கிறோம், கோயிலுக்கு வர்றோம், பாச சொல்றாங்க, கைத்தட்டி ஆராதிப்போம், ஒரு மனதோடு ஆராதிப்போம். என்ன தட்டு சும்மா சவுண்டா தட்டி ஆராதிக்கிறோம். எண்ணம், உன் எண்ணம், உங்க சிந்தை, உங்க செயல் எப்படி இருக்கு? மாம்சத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாக இருக்கிறது. இத்தனை கிரியைகளை வைத்துக்கொண்டு நாம் தேவனை ஆராதிப்பதனால் மாம்ச சிந்தை நம்மை மரணத்துக்கு கொண்டு போறோம்னா, முதலாவது தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடும். அது தேவனை பகைக்க வைக்குது. இந்த சிந்தைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்ய வைக்குது? தேவனை பகைக்க. அதான் சொல்லப்படும், உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று யாக்கோபு நிருபத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? 4ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் நமக்குள்ள ஜென்ம ஸ்பாவம்னு ஒன்று இருக்கு பாருங்க. நம்ம பிறக்கும் போதே ஒரு ஸ்பாவத்தோட தான் பிறப்போம். அதை ஜெயிப்பதற்கு ஆவியானவர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அது சொல்லும், இப்படியே யோசி, இப்படி சிந்தி, இதை செய், இதை செயல்படுத்து. ஜென்மம், மாம்சம், அதான் மாம்சம். இந்த மாம்சத்தை ஆவியினால் அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயித்தால்தான் நாம் எங்க போக முடியும்? பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அடைய முடியும். அல்லேலூயா. பாவத்துக்கு தப்பணும். 2வது மாம்ச சிந்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பணும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். 2வது அதே ரோமர் 8:7 சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது மாம்ச சிந்தை உள்ளவர்கள் தேவனை என்ன செஞ்சிருவாங்க? தேவனை பகைப்பாங்கன்னு ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையும் தேவனுக்கு பிடிக்காது. அந்த வசனத்தில் 25 வாசிக்கணும், நேரம் இல்லாதனால நான் வாசிக்கல. அதை வாசித்து முடிச்சிங்கன்னா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இந்த கிரியை உள்ளவர்கள், இந்த சிந்தை உள்ளவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க
முடியாது. அதே ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ரோமர் 8:7 வாசிக்கலாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை தேவனுக்கு மாம்ச சிந்தைன்னு சொல்றீங்களே என்னன்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் 5 போய் வாசித்து பார்த்துக்கோங்க. இவ்வளவு தூரம் பட்டியலிட்டு ஏறக்குறைய 17 சுபாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து விட்டோம். இப்போ இந்த மாம்சத்துக்கு சுபாவம் உள்ளவர்கள் முதலாவது தேவனை என்ன செஞ்சிடறாங்க? பகைச்சிடுறாங்க. ரெண்டாவது அவங்க காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாம்ச சிந்தை உள்ளவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் என்ன பண்ண மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிரமாணம் எத்தனை தெரியுமா? 613. எத்தனை கட்டளை? பிரதான கட்டளைகள் எத்தனை? 10. பிரதான கட்டளை எத்தனை? என்னதெல்லாம்? என்னை அன்றி வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை நீ வணங்கக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என்ன செய்வாயாக? அனுசரிப்பாயாக. அப்புறம் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. வீணிலே என் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யாத. எதுக்கு எடுத்தாலும் சத்தியமா செய்யல. ஏசப்பா நாமத்தில் செய்யல. உன் தலையில் அடிச்சு சொல்லட்டா செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு சத்தியமா. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த பைபிள் சத்தியமா சொல்றேன் நான் என்ன செய்யல செஞ்சுட்டு செய்யல. வீணிலே என் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வழங்கக்கூடாது. அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்புறம் பிறனுக்கு நான் யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வேலைக்காரனையாவது வேலைக்காரியையாவது இச்சியாதிருப்பாயாக. அடுத்து கழுத ஆடு மாட கூட மற்றவங்களுக்குள்ளதை என்ன செய்யக்கூடாது? நம்ம இச்சிக்க கூட ஆசைப்பட. இது பிரதான கட்டளை. மாம்ச சிந்தை உள்ளவன் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஹல்லேலூயா. அப்படி அசால்ட்டா தூக்கி போட்டுருவான். என்ன கடவுளாவது யாராவது பிரமாணமாவது நான் தாண்டா ராஜா, நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை செய்வேன். இது சொல்றது எது? மாம்சம். இந்த மாம்சத்தின்படி நடந்தால் மாம்ச சிந்தை உன்னை மரணத்துக்கு கொண்டு போகும். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். வேதபாட கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 10 கற்பனையை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? சொல்லி கொடுத்து வழங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை மனப்பாடமா நம்ம மனசுல என்ன செய்யணும்? வைக்கணும். இப்போ கேட்குறோமே அத்தனை சத்தியமும் நம்ம இருதய பலகையில் என்ன செய்யப்படணும்? எழுதப்பட வேண்டும். அப்ப நியாய பிரமாணம் 3 வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவது 10 கற்பனைகள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 - 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சமூக ஒழுங்குமுறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சமூகத்தில் வாழ்றோமே, சமுதாயத்தில் வாழ்கிறோமே, பைக் ஓட்டும் போது என்ன போடணும்? ரெட் லைட் எரியும் போது என்ன பண்ணணும்? நிற்கணும். இதெல்லாம் சமூகத்து ஒழுங்குகள். வேதத்தின் படிதான் எல்லா ஒழுங்குகளும் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த ஒழுங்கு சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா? அது மற்றதுக்கெல்லாம் நான் யார் தெரியுமா அப்படி சொல்லக்கூடாது. சமூகத்து கட்டளைகளுக்கு ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படியணுமா கீழ்ப்படியக்கூடாதா? ஏதாவது ஒரு அட்டையை தூக்கி காமிச்சிட்டு தபார் நான் இந்த இவருடைய ஆளு தெரியுமா உனக்கு அப்படிலாம் காட்டினாலும் எதுவும் வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. சரி, அடுத்து சுகாதாரத்துக்கு அடுத்த பிரமாணத்தை யாத்திராகமம் 21 - 23 வரைக்கும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அடுத்ததாக மத ரீதியாக மற்றும் பலிகளுக்கு அடுத்த சட்ட விதிமுறைகளை யாத்திராகமம் 24 - 40 வரைக்கும் சொல்லி இருக்கிறார். எப்படி பலியிடணும், எப்படி இந்த மத கொள்கைகள் முறைகளை நாம் எப்படி கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? பிதாவாகிய தேவன் பிரமாணங்களை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்துக்கு ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டார்கள். யாரு யாரு? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் இந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அப்ப எதுக்கு கீழ்ப்படிவாங்க? தான் சுயம் என்ன சொல்லுதோ, ஜென்ம சுவாமம் என்ன சொல்லுதோ. சிலருக்கு நல்லா போதிச்சிருப்போம், நல்லா போதிச்சுட்டு போயிட்டு என்ன உங்களுக்கு ஆண்டவர் பேசினார்னு கேட்டால் கூட அவங்க என்ன தெரியுமா, அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. கர்த்தர் பேசினாரு இந்த காரியத்துக்கு கீழ்ப்படினுங்கிற மனசே அவங்களுக்கு என்ன செய்யறதில்ல, வர்றதில்லைங்க. சிலர் எவ்வளோ உபதேசம் கேட்குறாங்க, எவ்வளோ சத்தியத்தை கேட்கிறார்கள்,
ஆனால் அவர்கள் மாம்சத்தின்படியே என்ன செய்கிறாங்க? மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சமாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். உங்கள் சிந்தை, என் சிந்தை மாறணும். மாம்சத்தின் சிந்தை எதை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். நம்ம எதில் நடக்கணும்? ஆவியின் சிந்தையில் நடக்கணும். நிறைய வசனத்தை நான் சொல்லாமல் போயிட்டே இருக்கேன், மணி ஆகிவிட்டது. கலாத்தியர் 5:17 கூட மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்னாலும் என்ன உண்டு? போராட்டம். சிலர் பிள்ளைகளாக இருக்கலாம், சிலர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கலாம். கணவன் உச்சகட்ட ஆவிக்குரிய ஜெயத்தில் இருப்பார், மனைவி எப்படி இருப்பாங்க? மாம்சத்தில் இருப்பாங்க. சிலருக்கு மனைவி உச்சகட்ட ஆவிக்குரிய ஜெயத்தில் இருப்பாங்க, மனைவி மாம்சத்தில் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒரே லைனில் ஒரே ட்ராக்ல போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் முடியாது. சிலருக்கு அம்மா அப்பா நல்ல ஆவிக்குரிய ஜெயத்தில் இருப்பாங்க, பிள்ளைங்க அதுக்கு வரவே மாட்டாங்க, போகவே முடியாது. கடந்த மாதம் நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இயேசுவோடு கூட நாம் வாக் வித் காட் பண்ணணும்னு சொன்னால் அவர் போகிற பாதையில் நம்ம போனாதான் அவரோடு கூட என்ன செய்ய முடியும்? பயணிக்க முடியும். அப்படி என்றால் ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் தான் நம்ம ஆண்டவரோடு என்ன செய்ய முடியும்? பிரயாணப்பட முடியும். அப்படி என்றால் பாருங்க, இந்த 3வது பாயிண்ட் நான் சொல்றேன். ரோமர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். முதலாவது, மாம்சத்தை உட்பட்டவர்கள் தேவனை பகைப்பார்கள். 2வது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் கற்பனைகளை என்ன செய்ய மாட்டார்கள்? நியாயப்பிரமாணத்துக்கு பரிசுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். 3வதாக, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் தேவனால் நடத்தப்பட முடியாது. அதனால மாம்ச சிந்தையினாலே மாம்சத்தின்படி நடந்து ஆக்கினை தீர்ப்பை என்ன செய்வார்கள்? அடைவார். மரணத்தை அவர்கள் தழுவுவார். காயின் பாருங்க, ஒரே அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் தான், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். எரிச்சல்னால அவன் என்ன செஞ்சிட்டான்? தன் சகோதரனையே என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செஞ்சிட்டான். சவுல் பாருங்க, அவனை ஆண்டவர் ராஜாவாக்குனாரு, தாழ்மையில் கிடந்த அவனை எடுத்து அவன் சொல்றான், எனக்காக நான் ஒரு என்ன செய்வேன்? ஜெய சம்பத்தை நாட்டுவேன்னு சொன்னான். காலம் முழுசுக்கும், வாழ்நாள் முழுசுக்கும் பகை என்கிற மாம்ச சிந்தையில் தாவீதை பகைச்சே அவன் செத்து போயிட்டான். அதனால முடிவு என்ன? மரணத்தை என்ன செய்கிறார்கள்? தழுவினார். யூதாஸ் பணாசை உள்ளவனாக இருந்து கர்த்தரையே என்ன செஞ்சிட்டான்? இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்து கடைசியில் அவன் முடிவு என்ன? மரணம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அப்படி என்றால் நாம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம்மா. அப்போ நம்ம எப்படி சிந்திக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆவியின் சிந்தையே அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லும்போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. 3 பிரமாணத்தை நம்மளை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்க அந்த மாம்ச சிந்தை தடுக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஜெயிக்கணும்னா இந்த 9 காரியத்தை செய்தோம்னா, ஆவியின் கனிகள் என்று போடவில்லை, ஆவியின் கனி. அப்போ அந்த 9 சேர்ந்தாதான் கனி. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இந்த கிரியைகளை இந்த ஆவியின் சிந்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் கலாத்தியர் 6:8 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 6:8 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இந்த ஆவிக்குரியவங்க சிந்தை எப்போ பாரு எப்படி இருக்கும்? உலக மனுஷனுடைய சிந்தையை பார்த்தோம். பொருளை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், அதை நிறைவேற்றணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இந்த ஹோட்டல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி நாம் ஆசையெல்லாம் நிறைவேற்ற யோசிக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்பவும் அவங்களுடைய சிந்தை என்னவா இருக்கும்? வாயில் என்ன இருக்கும்? துதி இருக்கும். பார்க்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ள அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, சத்தமாக துதிக்காத, வேகமாக கைத்தட்டாத அப்படிலாம் நம்ம சொல்லுவாங்க. ஆனால் உள்ளம் என்ன செய்யும்? துதிச்சிட்டே இருக்கும் கர்த்தரை. அது ஆவிக்குரிய உடைய அழகு. ஹல்லேலூயா. எப்போதும் ஜெபம் பண்ணுங்கிற
ஒரு ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுடைய சிந்தையினால் எப்போதும் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். தேவனை தேடுகிற ஒரு சிந்தை உடையவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் அந்த ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்து ரட்சிக்கப்பட்ட அப்போவுமே கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ளே வந்துடுது. அந்த நித்திய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் தட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும் ஆவியின் சிந்தை உள்ளவர்களுக்கு. அது மட்டுமல்ல, அவர்கள் சமாதானத்தினால் என்ன செய்வார்கள்? நிரப்பப்பட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜெபிப்பாங்க, அவங்க வேதம் வாசிப்பாங்க, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. ஜெபம் பண்ணினவருக்கு தேவ சமாதானம், வேதம் வாசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம், நம்புகிறவனுக்கு பூரண சமாதானம், அப்புறம் கற்பனையை கை கொள்ளுகிறவனுக்கு நதி போன்ற சமாதானம். பிரமாணம் அத்தனை கை கொண்டன்னு வச்சுக்கோங்க, சமாதானத்துக்கு எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நதி போன்ற சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறதா இருக்கிறது? நிரப்பக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில் ஏவப்பட்டு சிமியோன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதலினாலே காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். ஆலயத்துக்கு போ, ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, இப்பொழுது தேவனை துதி என்ற ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து என்ன செய்வார்? உந்தி தள்ளுவார். அது ஆவிக்குரிய சிந்தை உடையவர்கள். அதனால் நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை தேடி எங்கெங்கோ அலைகிறார்கள். சமாதானம் இயேசுவிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய வழிகளும் ஆண்டவராகிய இயேசு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாகிற நித்திய ஜீவன். ரெண்டாவது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ நீங்களும் நானும் எதால் நடத்தப்படணும்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். வெறும் அன்னை பாசிகளை பேசுகிறவர்களாய் அல்ல, தேவ ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்த வல்லவர். இயேசு சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார்? வழி நடத்துவார் என்று சொன்னார். உனக்கு உலகம் எதுன்னு கண்டித்து தருவா, உன்னை கடிந்து கொள்ளுவா, உனக்கு புத்தி சொல்லுவா என்று சொல்லி இயேசு சொல்லிட்டு போனார். அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அதனால தான் ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் தான் நம்மை சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் நம்மை உயிரோடு எழுப்ப வல்லமுள்ளவராயிருக்கிறார். அதனால தான் ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:11 வாசித்து பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, மரித்தோரை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை உயிர் மீட்சி அடைய செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவரால் நடத்தப்படுங்கள், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் தான் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆவியினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. மூன்றாவதாக வாசித்து முடிக்க போகிறோம். யோவான் 8:51 வாசிக்கலாம். யோவான் 8:51. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் எதை காண்பதில்லை? மரணத்தை காண்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். எதை கை கொள்ள வேண்டும்? வார்த்தை. வார்த்தை யாரா இருக்கிறா? இயேசு. ஏன்னா வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. இந்த வார்த்தையின்படி நாம் நடந்தால் நமக்கு மரணம் இல்லை.
ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்கிறவர்களா இல்ல, வார்த்தையை படிக்கிறவர்களாய் அல்ல, வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபிலே, வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சகரியா எலிசபெத் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தார்கள். அவர்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய குறைகளை எல்லாம் கர்த்தர் என்னவாக்கினார்? நிறைவாக்கினார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மரணத்துக்கு தப்பும் வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. அவரே வழி உண்டாக்கி வைத்திருக்கிறார். முதலாவதாக கிருபையினாலே நாம் மரணத்துக்கு தப்புகிறோம். இரண்டாவதாக ஆவியின்படி நடப்பதினால் மரணத்துக்கு தப்புகிறோம். மூன்றாவது வார்த்தையின்படி நடப்பதினால் நாம் மரணத்துக்கு தப்புகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஷகல துரபலபா ஷந்தலரபா. ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ரிபலபா துரபலபா ஷந்தல துரிபிலபா கபா துரபலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவி. சொல்லுங்க. இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் இயேசையா ரட்சகரே இரத்தத்தால். ஓ இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. என் இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. இயேசையா ரட்சகரே இரத்தத்தால் கழுவினீரே. ரபபப. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா?